வைகோவால வீணா போன வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுடைய வரலாறு தெரியுமா? இன்னைக்கு அமைச்சர்களாக இருந்திருக்க வேண்டியவர்கள், அதிகாரத்துல இருந்திருக்க வேண்டியவர்கள், ஆளுமைகள் இந்த 4 சீட்டு வைகோவை நம்பி ஏமாந்து போன கதைய பார்ப்போம். யார் கட்சி தொடங்கினாலும் முதல்ல கொடிய புடிச்சுக்கிட்டு போய் நிக்கிற கொடிய நோய் கொண்ட சாதியாக இந்த வன்னிய சமுதாயம் எப்ப காங்கிரஸ் காலத்துல இருந்து, திமுக காலத்துல இருந்து, அதிமுக காலத்துல இருந்து, மதிமுக காலத்துல இருந்திருக்கு. எப்படி விஜயகாந்துக்கா கொடிய பிடிச்சு நிற்போம், கருணாநிதிக்காக கொடிய பிடிச்சு நிற்போம், அண்ணாவுக்காக கொடிய பிடிச்சு நிற்போம், பெரியாருக்கா கொடிய பிடிச்சு நிற்போம், காமராஜருக்கா கொடிய பிடிச்சு நிற்போன்ற மாதிரி அந்த வருஷத்துல வைகோவுக்கும் கொடிய பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி வைகோவால ஏமாந்து போனவர்கள் சாதாரணமானவர்களா இல்ல, ரொம்பவே மிக முக்கியமான ஆளுமைகள். வைகோ கட்சி தொடங்கின காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டு ஒரு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி சட்டமன்ற உறுப்பினரை சட்டமன்றத்திற்கு அனுப்பிய காலம். வைகோ பிளவுபட்ட போது அங்க போனவர்கள்லாம் புத்திசாலித்தனமா பாட்டாளி மக்கள் கட்சியில எனது இணைந்திருந்தாலும் கூட இந்த சமுதாயத்திற்கு பயன்பட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்குத்தான் சொந்த சாதி வாழ்ந்தா பிடிக்காது. எங்கேயாவது ஒரு திராவிட கட்சி கிட்ட தன்னுடைய தன்மானத்தை அடகு வச்சு அங்கேயே பொழப்பு நடத்தினா சௌகரியமா இருக்கும்னு நினைச்சிட்டாங்களான்றது தெரியல. வைகோ திமுக கிட்ட முரண்பட்டு, அதாவது கருணாநிதி குடும்பத்துக்கிட்ட முரண்பட்டு, இன்னும் சொல்ல போனா மு.க.ஸ்டாலின் அரசியலுக்கு வராரு, அவர் அரசியல எழுச்சி பெறாரு என்பதை விரும்பாம அதுல முரண்பட்டுதான் வைகோ கட்சி ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு அதே மு.க.ஸ்டாலின் கிட்ட 3 சீட்டுக்கும் 4 சீட்டுக்குமா நிக்கிறது வேற கதை. அப்படியே அவர் முரண்பட்டு வந்த போது வைகோ கிட்ட சரிபாதி மாவட்ட செயலர்கள், திமுக மாவட்ட செயலர்கள் பிளவுபட்டு வந்தாங்க. அன்னைக்கு வீரபாண்டியாருமே வைகோ போற அளவுக்கான சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா தயாளு அம்மாள் வீரபாண்டியார்ட்ட பேசி, நீங்களும் வைகோ கிட்ட போயிட்டீங்கன்னா கலைஞர் உடஞ்சு போயிடுவாருன்னு கேட்டுக்கிட்டதற்காக வீரபாண்டியார் கருணாநிதியோடு இருந்தாருன்னு ஒரு கதையும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருந்த போதும் கூட வைகோவை நம்பி ஏமாந்து போனவர்கள் பட்டியல் இருக்குல்ல, பெரிய பட்டியல். மദ്രാஸ்ல ஏழுமலை நாயக்கர் அவர்கள் பெரிய ஆளுமையான சக்தி. கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், மദ്രാஸ்ல ஆதிக்கம் செலுத்துவதற்கே ஏழுமலை நாயக்கரை நம்பிதான் இருந்தாங்க. அப்படியாப்பட்ட ஏழுமலை நாயக்கர் வைகோ நம்பி ஏமாந்து போனார். மதுராந்தகம் ஆறுமுகம் அவர்கள் மദ്രാஸ் மாகாணத்தையே தன் ஆளுமையால திரும்பி பார்க்க வைத்த ஒரு நபர். கருணாநிதியே மதுராந்தக ஆறுமுகத்தை கண்டால் ஒரு நிமிடம் குனிந்து வணக்கம் வைப்பார்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ஆளுமை மிக்க ஒரு நபராக இருந்தவர் மதுராந்தக ஆறுமுகம். அவரு வைகோ பண்ணி போயிட்டார். செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் தென்னார்காடு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலராக 21 சட்டமன்ற தொகுதிக்கு மேலாக ஆளுமை செலுத்திய நபர். கலைஞர் கருணாநிதி திமுக மாவட்ட செயலருக்கு தேர்தல் நடக்கும். அப்படி கலைஞர் கருணாநிதி நிறுத்தின அந்த கட்சியுடைய தலைவர் நிறுத்தின வேட்பாளரை வீழ்த்தி விட்டு திமுக மாவட்ட செயலராக வென்றவர். அவரு மதிமுக போயிருந்தார். இன்னும் சொல்ல போனா கடலூர் மாவட்டத்துல எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்களை போலவே இங்க கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேருக்குன்னு ஒரு பவர் இருந்துச்சு. நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, துரைக்கி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ட்டு. அந்த துரை கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் வைகோ கிட்ட போய் ஏமாந்து போனாங்க. பண்ருட்டியாரை எதிர்த்து தொடர்ச்சியாக வீழ்ந்த போதும் 89ல வென்று அமைச்சர் பதவி கிடைக்காம இருந்த நந்தகோபாலகிருஷ்ணன் டாக்டர் அவர்களும் மதிமுக பக்கம் போய் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அழிச்சுட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர்களெல்லாம் அன்னைக்கு மதிமுக பக்கம் போகாம இருந்திருந்தா ஒருவேளை திமுக கூட ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக வந்திருக்கலாம். இல்ல ஒரு மாற்று இயக்கம் கொண்டிருந்தால் கூட ஒரு ஆளுமையாக இருந்திருந்திருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில பயணித்திருந்தால் கூட இந்த சமுதாயத்திற்கு பயன்பட்டு இருக்கக்கூடும், இந்த சமுதாயத்திற்கான பங்களிப்பை அவர்கள் கொடுத்திருக்க கூடும். ஆனா இவங்க மதிமுகவை நம்பி ஏமாந்து போறாங்க. இன்னைக்கு கடலூர் மாவட்டத்துல எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய மகனார் பன்னீர்செல்வம் அவர்கள் 96ல எழுச்சி பெறுகிறார், அமைச்சர் ஆகிறார்னா அதற்கு முதன்மை காரணம் அன்னைக்கு நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் துரை கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் நந்தகோபாலகிருஷ்ணன் அவர்களும் மதிமுகவுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு ஆளே இல்லாத கடையில டீ ஆத்தின கதையாகத்தான் எம்.ஆர். கே. பன்னீர்செல்வம் அவர்கள் 96ல அமைச்சராகவும் ஆயிட்டாரு. வன்னிய சமுதாயத்திற்கு ஒரு அமைச்சர் பதவி தர வேண்டும் என்கின்ற நெருக்கடி 91 காலகட்டத்துக்கு பின்பாக வந்துச்சு. 89ல இல்ல, 91க்கு பின்னாடி நான் சொல்றேன். செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களுடைய வரலாற்றை சொல்லும்போதே நான் சொல்றேன். 91க்கு பின்பாக பாட்டாளி மக்கள் கட்சி எழுச்சிக்கு பின்பாக வன்னியர்களுக்கு 2 அமைச்சர் பதவியை கொடுத்தால் வன்னியர்கள் கோவப்படுவாங்க, வன்னியர்களுடைய அரசியல் எழுச்சி பெற்றுட்டாங்கன்னு அன்னைக்கு 3வது அமைச்சர் பதவி எம்.ஆர். கே. பன்னீர்செல்வம் வருவதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. அன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தியோ துரை கிருஷ்ணமூர்த்தியோ நந்தகோபாலகிருஷ்ணனோ அன்னைக்கு மதிமுக நம்பி போகாம இருந்திருந்தா கடலூர் மாவட்டத்துல அமைச்சராக இவர்களில் யாராவது இருந்திருப்பாங்க.
எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் எழுச்சி பெற்றிருக்க மாட்டார். உண்மை அதுதானே? உண்மை அதுதானே? நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திமுக தொடக்கத்திலிருந்தே ஆதிக்கம் செலுத்திய நபர். துரை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவருடைய அண்ணா துரை கலியமூர்த்தி அவர்கள் காலகட்டத்தில இருந்தே திமுகவுக்கு பங்காற்றியவர்கள். இவர்கள்லாம் போனதுக்கு அப்புறம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு எழுச்சி பெற்றுட்டார். இப்படியாக கடலூர் மாவட்டத்தில் இவங்க 3 பேருடைய அரசியல் வாழ்க்கைய வைகோ நம்பி போய் அழிஞ்சு போச்சு. நந்தகோபாலகிருஷ்ணன் டாக்டருக்கு அமைச்சர் பதவி 89ல அவர் வென்றால் அவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சர்னு வெற்றி கொண்டான் பேசார் மேடையில. ஆனாலும் அவர் படையாச்சா போயிட்டாரு, வன்னியரா போயிட்டாரு. அதனால அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல. அந்த கோபத்துல அவரு 96ல மதிமுக பக்கம் போயிடுறாரு. இன்னொரு பக்கம் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய வரலாறு உண்மையாலுமே ரொம்பவே பரிதாபத்துக்குரியது. 89ல பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுது. கலைஞர் 17, 16 ஆண்டுகளுக்கு பின்பாக 3 ஆண்டு காலம் வனவாசத்திற்கு பின்பாக ஆட்சியை பிடிக்கிறார். அன்னைக்கு அந்த ஆட்சி பிடிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள். தனக்கு இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 21 தொகுதிகளை பெரும்பான்மையா 18, 19 தொகுதியை வென்று கொடுக்கிறாரு. அவர் அமைச்சர் பதவியை கேட்டு அறிவாலயத்திற்கு தூது அனுப்புறாரு. யார? பொன்முடி அனுப்புறாரு. பொன்முடி எல்லாம் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களால் எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர். அவர் தூது அனுப்புறாரு. அதனால அங்க போனா அறிவாலயத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஏற்கனவே வீரபாண்டியார் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, துரைமுருகன் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, வன்னிய சாதிக்கு 3வது ஒரு அமைச்சர் கேட்குதா, வேணும்னா நீ இரு அப்படின்னு பல ஆண்டு காலமாக விழுப்புரம் மாவட்டத்துல, அதாவது தென்னார்காடு மாவட்டத்துல, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள ஒருங்கிணைந்த மாவட்டங்களை ஆதிக்கம் செலுத்தி கட்சி வளர்த்த செஞ்சி ராமச்சந்திரன் வன்னியர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்காம முதல் அப்பத்தான் எம்எல்ஏவா ஜெயிச்ச பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துச்சு. அதற்கு காரணமா என்ன சொன்னிச்சுன்னா, நந்தகோபாலகிருஷ்ணன் கேட்கிறாரு, செஞ்சி ராமச்சந்திரன் கேட்கிறாருன்னு இங்க சால்சாப்பு சொல்லி ஏமாத்திட்டாங்க. வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதனால தான் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்காம எனக்கு கிடைச்சதுன்னு கலைஞர் டிவியில ஒரு பேட்டியிலேயே பொன்முடி சொல்லியிருக்கிறாரு. இது நாமளும் எடுத்து ஒரு காணொலியா வெளியிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கலைஞர் டிவியில அந்த போஸ்ட் மட்டும் நீக்கி இருந்தாங்க. யாருக்கா இருந்தாலும் ஆத்திரம் வருமா இருக்காதா, கோபம் வருமா இருக்காதா? அவரு அன்னைக்கு மதிமுகவுல போய் இணைஞ்சாரு. மதிமுகவுல போய் ஒரு மத்திய இணையமைச்சர் ஆகியிருந்தாலும் கூட அவருடைய தகுதிக்கு அது உரிய பதவி கிடையாது. இன்னைக்கு அதிமுக ஐக்கியமாகி இருக்கிறார். மதுராந்தகம் ஆறுமுகம் அவருடைய அரசியல் தோல்விக்கும் ஏழுமலை நாயக்கர் அவருடைய அரசியல் தோல்விக்கும் மிக முக்கிய காரணம் அதிமுக. இப்படி வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்பி வந்தவர்கள் எல்லாம் வீணாக்கிட்டு அமைச்சராக இருந்திருக்க வேண்டியவர்களா, அதிகாரத்தில் இருந்திருக்க வேண்டியவர்களா, ஆளுமைகளாக இருந்திருக்க வேண்டியவர்கள்லாம் அழிச்சொழிச்சுட்டு இன்னைக்கு அதே 4 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் திமுக கிட்ட வைகோ ஐக்கியமாக இருக்கிறதுக்கு அன்னைக்கே தனி கட்சி தொடங்காம அன்னைக்கே மு.க. ஸ்டாலின் கிட்ட ஐக்கியமாக இருந்தா இன்னைக்கு துரை கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மகன் இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருந்திருக்கலாம். நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மகன் இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருந்திருக்கலாம். வாய்ப்பு இருக்குல்ல. எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மகனுக்கு கிடைத்த அமைச்சர் பதவி வாய்ப்பு இவர்களுக்கு யாருக்காவது கிடைச்சிருந்திருக்கலாம். நந்தகோபாலகிருஷ்ணன் மிகப்பெரிய உச்ச பதவியை அடைஞ்சிருக்கலாம். செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு அமைச்சராக அமர்ந்திருக்க முடியும், ஒரு ஆளுமையோட இருந்திருக்க முடியும். இன்னைக்கு பொன்முடி கிட்ட விழுப்புரம் மாவட்டத்தை விட்டுட்டு அவர் வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. மதுராந்தகம் ஆறுமுகம் அவர்களும் ஏழுமலை நாயக்கர் அவர்களும் ஒரு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்க கூடும். வைகோ நம்பி மாறாமல் இருந்திருந்தா. இது வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏமாந்த கதை மட்டுமல்ல. வைகோ என்கின்ற சுயநலவாதியை நம்பி பல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், பல்வேறு நபர்கள் அரசியல் வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறாங்க. இது